முதல் என்ன செய்யணும்னா இந்த அன்னாசி கறி இருக்குது தானே, அன்னாசி கறியோடு சாப்பிட பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பிரியாணியோடு சேர்த்தா. அன்னாசி கறி சாப்பிட சொன்னால் அந்த புளிப்பிரிப்பெல்லாம் சேர்ந்து வேறு உண்டு. அது மாதிரி பிரியாணி சாப்பிடாச்சா அந்த ஸ்பைஸும் வேறு லெவல், நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. அந்த சிக்கனும் வந்து சாப்பிடக்க நல்லா சாஃப்டாக நல்ல இதாக அவிஞ்சிருக்கு. பிரியாணியோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு தூக்கலாக தான் இருக்கும். நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. செஞ்சு சாப்பிடக்கா மறந்துடாமல் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நாங்கள் சாப்பிட்ற மாதிரி மற்ற ஆக்களும் சாப்பிடணும். இப்போ அதோட இந்த சிக்கன் உரைப்பு கறி செஞ்சு ஸ்பைசி சிக்கன் செஞ்சுருந்தானே கொஞ்சம் ஸ்பைசியாக இருக்குது. அந்த சிக்கனை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பார்ப்போம் அதை என்ன சொல்லுது. இதில் ஸ்பைசி கறி மட்டும் சாப்பிடலாம். பிரியாணின்ற அந்த அந்த ஃப்ளேவர் புரிம்பா தெரியுது. புரிம்பான்னா என்ன சொல்கிறது, அந்த சிக்கனோட சேர்ந்து சாப்பிடக்க புரிம்பா இருக்குது. அந்த அன்னாசி கறியோட சாப்பிடக்கிறதுனா அந்த புளி பிணிப்பு இல்லாமல் தான் வித்தியாசம் டேஸ்ட் வருது. இது வந்து அந்த கடையில் நாங்கள் பிரியாணி சாப்பிட்டோம்னு சொன்னால் அந்த ஒரு ஃப்ளேவர் இருக்கும். அந்த அப்படி ஒரு ஃப்ளேவர் அதெல்லாம் இருக்குது. இந்த ரெகுலரான ஒரு பிரியாணி சாப்பிட்ற மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குது. எங்களை வித்தியாசமாக அப்படி சொல்கிறதுக்கு இல்லை, ரெகுலராக சாப்பிட்ற மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது, சாப்பிடக்கூடியதாக நல்லா டேஸ்ட்டாக இருக்குது, சாப்பிட்லாம். அன்னாசியோடு சாப்பிட மட்டும்தான் ஒரு வித்தியாசம் தெரியுது. என்னென்னா அது அந்த புளிப்பு இனிப்பெல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவராக தருது. இந்த உரைப்பு சிக்கனோட சாப்பிட கொஞ்சம் உரைப்பாக இருக்குது. மற்றபடி நல்லா நார்மலாக பிரியாணி சாப்பிட்ற மாதிரியே இருக்குது. ரைத்தாவோட சாப்பிடுவோம். சின்னாக்கள் பெரியாக்கள் இல்லாமல் எல்லோரும் வடிவாக நல்லா சாப்பிடுச்சிடும். எனக்கும் பிடிச்சிருக்கு. ஆனால் இந்த அன்னாசி கறி தான் பிரியாணி நார்மலாக சாப்பிட்றத விட அடுத்த வழியும் கொண்டு போகும். இப்போ இதோட இந்த முட்டை அன்னாசி எல்லாம் சேர்த்து வச்சு சாப்பிட்டு பார்ப்போமா. என்ன பிரச்சனைனா இந்த அன்னாசி வேறு லெவல். ரெகுலரான பிரியாணின்ற டேஸ்ட்டை டோட்டலாக மாற்றுது. எல்லாத்துலேயும் சாப்பிட்றதுக்கு ஒரு ரெகுலரான ஒரு பிரியாணி சாப்பிட்ற மாதிரியான ஒரு ஃபீலிங். ஆனால் அன்னாசியோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு அது டோட்டலாகவே அதில் அட்மாஸ்பியர் அந்த டேஸ்ட் எல்லாத்தையுமே மாற்றுது. நீங்களும் அன்னாசியோட பிரியாணி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்கணும். மறந்துடாமல் இங்கே செய்து சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் ஷேர் பண்ணுங்க, மற்றாக்களும் செஞ்சு சாப்பிடட்டும். ஜாம் பெற்ற இன்பம் வையகவும் பெற. அதை விட இது தொடர்ந்து இந்த பிரியாணி செய்கிறது எப்படி செய்கிறது அந்த டீட்டெயில்ஸ் வீடியோவுக்கு பின்னால் வரும். சர்வ் பண்ணி செய்து சாப்பிடுங்க. கரண்டி மிளகா ஊற்றுங்களா, 2 கரண்டி எங்களோட திருவிழாங்கல் கறித்து மிளகா கறித்து, மெட்ராஸ் கறி பவுடர் 1/2 கரண்டி, மல்லித்தூள் 1/2 கரண்டி, சீரகத்தூள் 1/2 கரண்டி, கார்லிக் பேஸ்ட் 2 கரண்டி, ஜிஞ்சர் பேஸ்ட் 1 கரண்டி, கரம் மசாலா 1/2 கரண்டி, தூள் உப்பு இதில் 1 கரண்டி தூள் உப்பா, இதில் 4 கரண்டி ஜோகட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அப்படியே அப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஓகே. இதில் நல்லெண்ணெய் இவ்வளோ நல்லெண்ணெய் விடுங்க, கொஞ்சம் நல்லெண்ணெய் கழுவி வெட்டி வச்ச இந்த இப்படி கீறி வெட்டி வச்ச சிக்கன் எல்லாத்தையும் இதில் போடுங்க. அப்படி இருந்தால் இப்படி கீறி வெட்டி இருக்கா பாருங்க, பெரிய துண்டு இருந்தா இப்படி வெட்டினது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணால் சரி. இப்படி மிக்ஸ் பண்ணி போட்டு அப்படியே ஃப்ரிட்ஜுக்கு வச்சு விடுங்க, மெரினேட் பண்ணி.
ஓகே வச்சுட்டு நாளைக்கு எடுத்து பிரியாணி செய்யக்க மிச்சத்தை என்ன செய்கிறோன்னு எப்படி செய்கிறோன்னு இன்றைக்கி செய்ய போகிற நாங்கள் பிரியாணி. இந்த பிரியாணி செய்கிறதுக்கு பாருங்கள் 4 ஓரளவு பெரிய தக்காளி பழம், ஒரு 150 கிராம் கஜு போட்டு என்ன செய்யணும், முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டு தக்காளி பழம் முழுகிற அளவுக்கு தண்ணி விடணும். இதை அவிச்சு எடுக்கணும். இந்த பதத்துக்கு வந்தோடனே இறக்குனீங்கன்னா சரி, இறக்கி ஆற வச்சு போட்டு அப்புறம் பிளெண்டரில் போட்டு நல்லா அடித்து எடுத்திங்கன்னா சரி. அடித்து எடுத்துன்னு வர பேஸ்ட்டாக காட்டுறேன்னா வெங்காயத்தை போட்டு பொரிச்சு எடுப்போம். இந்த பாருங்க ப்ரௌனுக்கு வந்துட்டு இருந்தால் தெரியுதா, இந்த கலருக்கு வரைக்க நீங்கள் இறக்கணும்னா வெங்காயம் பொரிச்சு எடுத்த பிறகு இருக்கிற மிச்ச எண்ணெயில் இப்படி ஒரு 2 கரண்டி நெய் விடுங்க. இந்தளவு பட்டை போடுங்க, ஏலக்காய் போடுங்க, ஒரு 4-5 கிராம்பு போடுங்க, கொஞ்சம் ரம்பை, கடுகு போடுங்க, நச்சீரகம், இந்த பெருஞ்சீரகம், பிரியாணி லீஃப் வச்ச மிளகு, இஞ்சி, பூடெல்லாம் குத்தி வச்ச அளவு சேர்த்து அப்படியே போடுங்க. போட்டுங்கன்னா இல்லையும் அந்த ஸ்பைசஸும் சேர்ந்து பொதிக்க நல்ல ஒரு வாசம் வரும். வரைக்க கொஞ்சம் இன்னங்க இதளவு கருவேப்பிலை கொஞ்சம் போடுங்க. நாங்கள் வெட்டி வச்ச வெங்காயம், அளவாக வெங்காயத்தை அளவாக போடுங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி தேவையான அளவு உப்பு பாருங்க. இந்த வெங்காயம் பொரிஞ்சு இந்த கலருக்கு வேறு ஒரு கோல்டன் ப்ரௌனுக்கு வந்திருக்கு பார்த்தீங்களா. ஜிஞ்சர் பேஸ்ட் ஒரு 1.5 கரண்டி, கரண்டியால் 3 கரண்டி கார்லிக் பேஸ்ட் போடுங்க. 1 2 3 கரண்டி கார்லிக் பேஸ்ட் போடுங்க. இந்தளவு கரம் மசாலா, மல்லித்தூள் இந்தளவு போடுங்க. மெட்ராஸ் கறி பவுடர் ஒரு கரண்டி போடுங்க. சீரக பவுடர் இந்தளவு போடுங்க. வச்சுட்டு ஏலக்காய் பவுடர் கொஞ்சம் போடுங்க, அதான் வாசத்துக்கு இந்தளவு மட்டும் போடுங்க. மஞ்சள் தூள் இப்படி 2 கரண்டி போடுங்க. மசாலா எல்லாம் போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் இப்படி மிக்ஸ் பண்ணிங்கன்னா மசாலாவும் அந்த ஒனியனும் எல்லாம் நல்லா சேர்ந்துடும். அதுக்கு பிறகு கொரியண்டர் லீஃப் வெட்டி வச்ச கொரியண்டர் லீஃப் போடணும். அதுக்கு பிறகு இந்த மின்ட் லீஃப், இந்த மின்ட் லீஃபையும் போடுங்க. இது வெந்தயக்கீரை, காஞ்சி வர்ற வெந்தயக்கீரை. இப்போ உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக அங்கே கிடைக்குமெண்டா வெந்தயக்கீரை போடணும். வெந்தயக்கீரை உடம்புக்கு நல்ல குளிர்மைகள் பிரியாணிக்கு போடுங்க. வெந்தயக்கீரை போட்டிங்கன்னா நல்லா இருக்கும். அது நீங்கள் ஃப்ரெஷ்ஷாகவும் போடலாம். நாங்கள் இங்கே காஞ்சது கிடைக்கிறப்ப காஞ்சது போடுறோம். நாங்கள் அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ அந்த கீரையெல்லாம் போட்டு இந்தளவுக்கு வரும். இந்த வெங்காயமும் அந்த கீரையும் சேர்ந்து வதங்கி இந்தளவுக்கு வந்தோம்னா எங்களுக்கு தேவையானது எங்களோட கறித்தூள் இருக்குதானே அது போட்டுக்கொள்ளுங்க. நான் இதுக்கு ஒரு உரைப்பில்லாமல் செய்யக்கூடிய ஒரு 2 கரண்டி 2.5 கரண்டி தூள் போட போகிறேன். 2 கரண்டி தூள் போட்டுக்கிறேன். இந்த பதத்துக்கு வரைக்க அந்த அடித்து வச்சிருந்தவல்ல அந்த பேஸ்ட், தக்காளி பழம், கஜு எல்லாம் போட்டு அதை மிக்ஸ் பண்ணுங்க. போட்டு அதை விடுங்க. அதோடு சேர்த்து கரைச்சி வச்ச புளியும் விடுங்க. நாங்கள் இந்த பெருங்காயம் தான் போடுறோம். இந்த பெருங்காயத்தில் கொஞ்சம் கணக்க போடுங்க. இவ்வளோ மசாலா தூளையும் போட்டுட்டு அது நீங்கள் நல்லா கட்டியாக திக்காக எண்ணெய் பிறண்டு அந்த கொதிச்சு வரைக்கும் தெரிச்சு வர்ற பதத்துக்கு இந்த பதத்துக்கு வந்த உடனே ஃப்ளேக்கையும் போட்டு இந்த பதத்தில் வடிவாக கிண்டுங்க. இது நேற்று மரனைட் பண்ணி வச்ச சிக்கன். இந்த சிக்கனை போட போகிறோம். அவ்வளோவா இந்த சோஸுக்குள்ளே எவ்வளோ உங்களுக்கு ஆகிட்ட மாதிரி போடுங்க. இந்த மரனைட் பண்ணி வச்ச சிக்கன் இப்படியே போட்டு என்ன செய்யுங்கன்னா இதை நல்லா ஸ்லோ ஃபயரில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இது அவிய விடைக்க ரொட்டி கல்லோட வச்சு அதுக்கு மேலே இதை வையுங்க. வச்சுட்டு ஃபயரை ஆன் பண்ணுங்க. நல்லா இதை மூடிங்க. பாருங்க அந்த ஸ்லோ இதில் வச்சு சிக்கன் போட்டு அவிஞ்சோன்னா எப்படி இருக்குன்னா இந்த பார்த்து வரும். பார்த்தீங்கன்னா சிக்கன் இருக்கிற ஜூஸ் எல்லாம் கூட பாருங்கள். இப்போ எவ்வளோ தண்ணியாக இருக்குங்க. அந்த ஜூஸ் எல்லாம் வெளியே என்ன செய்யணும்னா கொஞ்சம் தண்ணியாக வரும். இங்கே தண்ணியாக வரைக்க இந்த தண்ணியில் இருக்க ரைஸும் கொஞ்சம் போடுங்க. கொஞ்சம் டேஸ்ட் வரும். பச்சை கறி போடலாம். எடுத்துட்டு இல்லை இந்த தேங்காய் பால் ஃப்ரெஷ்ஷாக தேங்காயில் எடுத்த தேங்காய் பால். இந்த தேங்காய் பால் விடுவோம். இந்த தேங்காய் பால் அளவாக உங்களுக்கு விட்டுட்டு இந்த எண்ணெயில் கீழே வச்சதை எடுத்துட்டு நேரடியாக அடுப்பில் வைப்போம். நேரடியாக அடுப்பில் வச்சு இதை மூடி ஒரு 10 நிமிஷம் அவிய விடுங்க. நல்லா
இந்த பாத்தில் வரும் பாருங்க. இப்போ இந்த எவ்வளோ இது ஜூஸியாக இருக்குன்னு சொல்லி முதல்ல ஊற வச்ச பாசுமதி ரைஸை அளவாக போடும். இந்த எத்தனை கிலோ சிக்கன் போடுறீங்களோ அத்தனை கிலோ. இப்போ 500 கிராம் சிக்கன் போட்டிங்கன்னா 500 கிராம் ரைஸ் போடணும். 10 நிமிஷத்துக்கு பிறகு திறந்தீங்கன்னா கீழே கொஞ்சம் அடி பிடிச்சிருக்கு. கொஞ்சம் அடி விடுங்க, மூடி கிண்டி பாருங்க. அப்படி இருந்தால் கிண்டினீங்கன்னா அரிசியும் இறைச்சி எல்லாம் சேர்ந்து ஒரே அளவுக்கு வந்துடும். பார்த்தீங்களா? டம் போட போகிறோம். இப்போ டம் போடுறது 50% தான் இந்த ரைஸ் அவிஞ்சிருக்கும். அந்த 50% அவிஞ்ச ரைஸுக்கு நெய் வந்து கொஞ்சம் விடுங்க மேலால். கணக்கு விடக்கூட ஒரு கொஞ்சமாக ஒரு கரண்டி எடுத்து நெய் கொஞ்சம். ஃப்ரைட் ஆனியன் போடுங்க. இப்படி இருந்தால் இப்படி மூடுங்க. முதல் உள்ளுக்கு மூடுங்க. இப்படி இப்படியே மூடுங்க. உள்ளுக்கு நல்ல ஸ்வீட்டாக எடுத்து இப்படி வச்சு இப்படி நல்லா மூடுங்க. ஃபுல் ஃபயரில் விட்டு இதை வைங்க. இந்த சட்டியை வச்சுட்டு இந்த தோசைக்கல்லை வச்சுட்டு தோசைக்கல்லுக்கு மேலே என்ன செய்கிற முடிச்சுன்னா இதை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். 30 மினிட்ஸ் தம்மில் விடுங்க. தம்மில் விட்ட அப்புறம் எடுத்து காரணம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். தம் உடைப்பும் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? வாவ், சி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அங்கே உடைக்க ரைஸ் எல்லாம் அபிஞ்சு பாருங்கள். அப்படி சிக்கன் அப்படியே பிஞ்சு கொண்டு வருது பாருங்க. சோறு உதிருது பார்த்தீங்களா? இதுதான் தம். இப்படி வந்து வேண்டாம் பாருங்க. கொஞ்சம் ஆறணுன்னா சோறெல்லாம் சூப்பராக இருக்கும். ஓகே, இந்த இப்படி தான் சரி. இப்போ தம் உடைச்சி இது பிரியாணி டன். இவ்வளோ தான் இந்த பிரியாணி. ஓகே, பட்டனடி